Hi students, நம்ம இந்த வீடியோல வந்து eeta variable pressure head method பார்க்க போறோமா. That means நம்ம வந்து viscosity of the given liquid வந்து பார்க்க போறோம். நமக்கு கொடுத்திருக்க liquid வந்து water. அதனால வாட்டரோட coefficient of viscosity யூஸ் பண்றதுக்கு இந்த variable pressure head method யூஸ் பண்ணோம். பாருங்க இதுதான் வந்து அந்த மாடல் டயகிராம் எப்படி இருக்குன்றது அந்த இமேஜ்ன்றத பார்க்கலாம். இது வந்து டேபுலர் காலம். இதுல இருந்து அப்சர்வேஷன், இதுல இருந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். இங்க பாருங்க செட்டப்பை பாருங்க. இதுதான் அந்த செட்டப் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் வந்து நம்ம பியூரெட்டில் வந்து இங்கே பாருங்கள் 0லேருந்து இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது லாங் சைஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இது வந்து கேபிலரி டியூப். அப்போ இங்கே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றது வந்து இந்த 0 இங்கேருந்து இடத்துல வந்து ஹைட். அப்போ அப் டு தட் லெவல் இங்கேருந்து H1. அப்போ இந்த இடத்துல வந்து H1 நேராக இங்கே இருக்கிறதா வந்து உங்களோட என்ன அர்த்தம்னா ஹைட் ஃபஸ்ட்டு ஹைட்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 73 வந்துன்னா இதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஹைட்டு H1. அப்போ 0க்கு நேராக அப்போ வாட்டர் இருக்கும். இப்போ ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது பாருங்கள், குறைஞ்சிட்டே வருது. இங்கே நேராக பாருங்கள், இங்கே வந்து ஒவ்வொரு 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ்க்கு இருக்கணும். பியூரெட்டில் வந்து 5 குறைக்காமல் இருக்கணும். கரெக்டாக 5 நீங்கள் வந்து 0 வரும்போதே வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடணும். 0ல் பியூரெட் இருக்கும்போதே ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடணும். இந்த கேபிலரி டியூப் வழியாக இந்த ஒரு பீக்கர் வச்சு ஃப்ளோ வச்சுக்கணும். அதுக்கடுத்து 0லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே 5 வரவும் நீங்கள் 5க்கு நேராக இங்கே எத்தனை டைமிங் தெரியுது அப்படின்றத பார்த்து இந்த ஸ்டாப் கிளாக்லாம் நோட் பண்ணணும். பாருங்கள் பியூரெட் லெவல் வந்து 0 இருக்கும்போது ஸ்டாப் வாட்ச் அப்போ தான் ஆன் பண்ணால் அதனால் 0ன்னு போட்டுருக்கீங்க. அப்போ அதோட ஹைட் அட் தட் டைம் வந்து அப் டு த லெவல் கேபிலரி டியூப் வரைக்கும் 63, அதனால் 63 எழுதிட்டாங்க. 5 அதாவது இந்த பியூரெட்டில் வந்து இங்கே 5 வரும்போது என்ன டைமிங்னா 95 செகண்ட்ஸ். 95 அதே மாதிரி தான். இப்போ 1 minute 35 செகண்ட்ஸ் இருந்தால் அப்போ ஒன் மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட்ஸாக மாற்றிட்டு 60 + 35 95 இருக்காங்க. இது வந்து அட் த டைம் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி இந்த 5க்கு நேராக வச்சு பார்க்கணும். அப்போ இதில் இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது வந்து என்ன ஹைட்டோ அதை எழுதுவீங்க. அது வந்து 50. அது அப்ராக்சிமேட்டாக 5 தான் குறையும். இங்கே டிஃபரன்ஸ் 5 வரதுனால இங்கேயும் அப்ராக்சிமேட்டாக 5 தான் குறையும். நீங்கள் இருந்தாலும் எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 10 பியூரெட்டில் வந்து நம்ம 10 வரும்போது வந்து கரெக்டாக 10க்கு நேராக வச்சு நீங்கள் ஸ்டாப் வாட்ச் தான் நீங்கள் ஸ்டாப் வாட்சை எந்த நிமிஷத்துலையும் ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். ஸ்டாப் வாட்ச் ஆன்லேயே தான் இருக்கணும். உங்களோட டைமிங் மட்டும் போயிட்டே இருக்கும். நீங்கள் அப் டு தட் இங்கே வந்து பியூரெட் வந்து 50 வர வரைக்கும் நீங்கள் ரீடிங் எடுத்துகிட்டே இருக்கணும். பியூரெட்டில் 50 வரைக்கும் இருக்குமா, 0லேருந்து 50. அப்போ நீங்கள் ஒவ்வொரு 5 டிஃப்ரென்ஸ்க்கு வந்து ரீடிங் எடுக்கீங்க. பாருங்க 0லேருந்து 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 வரைக்கும் இருக்காங்க. அட் த டைமில் வந்து கேபிலரி டியூப்லேருந்து பியூரெட்டுக்கு எவ்வளோ ஹைட்டோ அதை மெஷர் பண்ணிக்காங்க. அப்போ இது ஸ்டாப் கிளாக் ரீடிங் வந்து நோட் பண்ணிக்காங்க யூஸிங் செகண்ட்ஸ். அப்போ இதுதான் வந்து அப்சர்வேஷன். இது முடிஞ்சவொன்னே வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சுட்டு அடுத்து கேல்குலேஷன் தான் பண்ண போகிறோம். கேல்குலேஷன் எப்படின்றத பார்க்கலாம், கவனிங்க. அது கேல்குலேஷனுக்குள்ள டேபிள் தான் இது. இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் லெவல் ஆஃப் த பியூரெட் லெவல், அடுத்து H1 H2. அப்போ இனிஷியல் ஃபைனல்லாம் என்னென்னு பார்க்கலாம். என்ன பாருங்கள், இனிஷியலில் வந்து 0ன்ற இது இந்த எவ்ரி கன்சிக்யூட்டிவ் ரீடிங் எடுத்துக்கோங்க. இனிஷியல் லெவல் வந்து 0, அடுத்த லெவல் வந்து 5, 0, 5. அப்போ இனிஷியல் ஹைட் வந்து 63, இதுக்கு நேராக உள்ள ஹைட் வந்து 58. அதை தான் இங்கே எழுதிக்காங்க. அப்போ இந்த 2 ரீடிங்கையும் இந்த 2 ரீடிங்கையும் எடுத்தால் இப்படி அடுத்தடுத்து எழுதிக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் அடுத்து இந்த அட்ஜஸ்டன்ட் 2 ரீடிங் 5க்கும் 10க்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இதுக்குள்ளே ஹைட் வந்து 58, 53. அதான் 5க்கும் 10க்கும் 58, 53. இப்படி டேப்லெட் காலமாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணோன்னே இங்கே ஃபார்முலா பாருங்கள், H = H1 + H2/2. அதாவது இது இந்த இடத்துல H1, இது H2. அப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் ரீடிங்ஸ் வந்து அடுத்தடுத்து இங்கே எழுதும்போது கன்சிக்யூட்டிவ் ஹைட்ஸே எழுதி அதோட இந்த ஹைட்ஸோட டிஃபரன்ஸை வந்து ஆவரேஜ் எடுத்து இங்கே ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஹைட் இங்கே எழுதிட்டாங்க. டைம் ஃப்ளோனா இங்கே பாருங்களேன். அப்போ இந்த 2த்துக்கு இடையில, அதாவது இந்த கன்சிக்யூட்டிவ் ரீடிங் தான் இருக்கீங்க 0க்கும் 5க்கும் இடையில வந்து இந்த 2 டிஃபரன்ஸ் என்னது 95. அதாவது 95 - 0ன்னு போட்டாலும் 95 தான். அதனால் இங்கே எழுதியாச்சு. ஓகேம்மா. அப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த டிஃப்ரென்ஸ் கவனிங்க. இங்கே வந்து 111 போட்டுருக்காங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள் 5க்கும் 10க்கும். அப்போ இனிஷியல் லெவல் 5, அடுத்த லெவல் வந்து 10. இந்த 2த்துக்கு இடையில 206 - 95. இப்போ 206 - 95 தான் இங்கே என்ன எழுதிருக்காங்கன்னா 111. இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் ரீடிங்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து இங்கே டைம் ஆஃப் ஃப்ளோ எழுதியிருக்கோம். ஓகேம்மா. இப்போ HT/V கண்டுபிடிக்கும். HT/Vனா ஹெச்ங்கிறது வந்து இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஹெச்சுக்கு T என்னது, அப்போ Tங்கிறது வந்து நீங்கள் எடுத்துருக்க இந்த டைம் ஃப்ளோ தான் இங்கே T.
ஓகேவாமா. அப்போ இந்த ஹெச்சுக்கு அக்ராஸாக இருக்க டி அண்ட் தென் விங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துருக்க விஸ்காஸ் இந்த வால்யூம் ஆஃப் த வாட்டரோட வால்யூம் தான் என்னதுன்னா 5 × 10⁻6 m². ஸோ தட் இது வந்து காமன், அதை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அதை அப்படியே எழுதியாச்சு. அண்ட் தென் இந்த ஹெச்சும் டியும் மட்டும் மாறிட்டே இருக்குது. ஹெச்டி இந்த ஹெச்டியை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை வந்து வி போடும்போது வந்து நமக்கு இந்த வேல்யூ இதுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வேல்யூ ஹெச் 60.05 × 10⁻2, அதோட டைம் செகண்ட்ஸ் வந்து 95 டிவைடட் பை 5 × 10⁻6 போடும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1149.5 × 10⁴. ஓகேவாம்மா. அப்போ இதே மாதிரி 10⁴ மேலே காமனாக போட்டுவிட்டா ஓகே தான். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ கிடச்சோடனே இது வந்து மொத்தமாக 10 ரீடிங் கிடச்சிருக்கு. ஸோ தட் இந்த 10ஐயும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிப்போம், ஆவரேஜ் எடுத்துருக்கோம். அப்போ ஆவரேஜ் இருக்கும் மீன் HT/V கிடைக்கி. அதனால் அதுதான் வந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்தது கவனிங்க, நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த இதில் வந்து கேப்லரி ஃப்ளோவில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த இதை மட்டும் எடுத்து கேப்லரி டியூப்பை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டாண்டை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க. கவனிங்கம்மா, இப்போ கேப்லரி டியூப்பை வந்து இந்த மாதிரி ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் நேராக நம்மளோட ஐபீஸ் இங்கே பார்க்க வச்சுட்டு அப்போ அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் நேராக இது ஸ்டாண்ட் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது எதுக்காக மெஷர் பண்ணோம்னா கேப்லரி டியூப் பாருங்கம்மா, இந்த இடத்துல வந்து இந்த சின்ன ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்ட் வழியாக தான் வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அவுட்லெட்டாக வெளியே வருது. அப்போ இந்த ரவுண்டோட டயாமீட்டர் மெஷர் பண்ணதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ரவுண்டோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சோன்னா அதை டிவைடட் பை 2 போடும்போது வந்து நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்கும். அந்த டயாமீட்டர் வந்து எந்தெந்த பொசிஷனில் கண்டுபிடிக்கும்ன்றதை இங்கே பாருங்கள், இந்த டேப்லேஷனில் உங்களுக்கு கிளியராக தெரியும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி கிராஸ் ஒயர் நமக்கு தெரியும், மைக்ரோஸ்கோப்பில் எப்படி கிராஸ் ஒயர் வைக்கணும். அப்போ கிராஸ் ஒயரில் வந்து இந்த செட்டப்பில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ள ரீடிங் வந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே உள்ள ஸ்கேலில் உள்ள ரீடிங் பார்க்கணும், MSR VSC. அதுக்கடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்போவும் வந்து இங்கே மேலே உள்ள ஸ்கேல் ரீடிங் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து இங்கே ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து கீழே வச்சுக்கிடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா கீழே உள்ள ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் ரீடிங் பார்க்கிங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து இங்கே வைக்கிங்க. இப்படி வைக்கும் போது வந்து அப்போவும் கீழே உள்ள ஸ்கேல் உள்ள ரீடிங் தான் பார்ப்பீங்க. அதை நோட் பண்ணி இந்த 4 எழுதணும். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட 2 ஸ்கேல் ரீடிங்கையும் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணுவீங்க. நோட் பண்ணிட்டு இதுலேருந்து என்ன செய்யுங்கன்னா இந்த இதோட டோட்டல் ரீடிங், இதோட டோட்டல் ரீடிங், இது R1, இது R2, இது R3, R4. அப்போ என்ன ஆகுனா R1ஓட R2க்கு டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது இதோட டயாமீட்டர். அண்ட் தென் இதுலேயும் R3க்கும் R4க்கு டிஃப்ரென்ஸ் தான் என்னது இதோட டயாமீட்டர். அப்போ இங்கே டயாமீட்டர் டிவைடட் பை 2 போடும்போது ரேடியஸ் கிடைக்கும், இங்கேயும் டிவைட் பை 2 போடுற மாதிரி ரேடியஸ் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டோட மீன் வேல்யூ எடுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த டோட்டல் இந்த கேப்லரி டியூபோட நம்ம ரேடியஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவாம்மா. அப்போ கேப்லரி டியூபோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம இந்த டேப்லேஷன்லேருந்து HT/V கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் R இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். L வந்து மெஷர் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரோ ஜிங்கிறது கிராவிட்டி தெரியும். ரோ 1000 வாட்டருக்கு அது எழுதியாச்சு. ஓகேவாம்மா. அடுத்து வந்து கேல்குலேஷன் பாருங்கள். எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சவரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன வேல்யூஸ் என்னன்றதை பார்க்கலாம். அப்போ நம்ம விஸ்காசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எழுதியாச்சு. லென்த் ஆஃப் த கேப்லரி டியூப் தான் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அந்த லென்த் ஆஃப் த கேப்லரி டியூப் 24 cm. ஓகேவாம்மா. அதுக்கடுத்து நார்மலாக கேப்லரி டியூப் வந்து ஃபுல் ஹைட்டு பார்க்கும்போது வந்து நீங்கள் என்னவோ அதை மட்டும் இந்த கேப்லரி டியூப் வந்து இப்படி வச்சுட்டு எழுதணும். அப்போ லென்த் ஆஃப் த கேப்லரி டியூப் இதுதான் வந்து 24 cm எழுதிருக்காங்க. அதுதான் L. ஓகேவாம்மா. அப்போ L வந்து இங்கே 24 நீங்கள் எழுதியாச்சு. இங்கே பை ரோங்க டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 போட்டாச்சு. கிராவிட்டி எழுதியாச்சு. ஆறுங்க வந்து இந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிச்சிக்கோம், அதை நோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் HT/V இங்கே மீன் வேல்யூ காமனாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் நோட் பண்ணி எழுதியாச்சு. அப்போ இது மூலமாக என்ன செய்தோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலமாக நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 0.88 அப்படின்னு கிடைக்கி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 0.88 × 10⁻³ நியூட்டன் செகண்ட் மீட்டர் டு த பவர் -2ல் வந்திருக்கு. நமக்கு வந்து 4.something × 10⁻³ வரைக்கும் வந்தாலும் வேல்யூ கரெக்டு தாம்மா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.